ஒன்னும் ஒரு நாலு கட்சியா இருப்பாங்க, ஒன்னு எதிர்கட்சியா இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டுமே எதிர்கட்சியா இருக்குது. அனுபவம் இல்லாத ஒரு கட்சி, இது வரைக்கும் வந்து எந்த அனுபவமும் இல்லாத, நிர்வாக அனுபவம் இல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. நீங்க எப்படி ஐஏஎஸ் அதிகாரிகளை கையாள போறாங்க? இது ஒரு ரெவல்யூஷனும் பார்க்கலாமா? ரெவல்யூஷன் கிடையாது. ரெவல்யூஷனுக்கு அஜெண்டா இருக்கு. எதற்காக யார் வீழ்த்தப்படுறாங்க, எதற்கு? தமிழ்நாடு முழுக்குங்க இந்த ஆக்கிரமிப்பு, பழைய வீடு இடிக்கப்பட வேண்டும் சொல்லி இடிச்சு வெளியே அனுப்புறது எல்லா இடத்துலையும் நடந்தது. எழிலன் தொகுதியில் நடக்கலைங்க. நீங்க எழிலன் போன்ற தோல்வின்றது நம்மளுக்கு ரொம்ப மனசங்கடமா. முதலமைச்சர் தோற்றது வந்து நான் பெரிய மன வருத்தத்தோட பார்க்கிறேன். எங்களை மேடல் ஏற்ற மாட்டாங்க, எங்க எந்த ஒரு நட்பையும் வந்து பேண மாட்டாங்க. சரி, எங்களுக்கு இடமே இருக்கு, எங்க மேடையிலும் வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த மெயின்டைன் பண்ணீங்கல்ல. இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த மக்கள் ஏன் அப்படி பொறுத்து முடிவு எடுத்தாங்க? பிஜேபி போல இல்லை, தற்கொலைன்னு சொல்ற நாங்கள் வந்து மறுத்தோம், நிராகரிச்சோம். ஒரு முறையான அப்போ எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறவனா தற்கொலையா? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க முன்வைத்த இலக்கு அப்படின்றது 180, 200 அப்படின்னு சொன்னாங்க. 200 இலக்கை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. தேர்தல் கருத்து கணிப்புகளும் சரி, அல்லது மூத்த பத்திரிகையாளர்கள்னு இன்டலெக்சுவல் சில பேர் என்ன சொன்னாங்க, 180 எல்லாம் கிராஸ் பண்ணிடுவாங்க ஈஸியா அப்படிலாம் சொன்னாங்க. கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட 145 வந்துடும் திமுகலாம் சொன்னாங்க. ஆனால் முற்றிலும் மாறாக தேர்தல் முடிவுகள் வந்தது. இது எப்படி மெய்ப்பதில் இயக்கம் பார்க்குறீங்க? இதுல வந்து விஜய் அப்படிங்கிறதுனுடைய வரவு வந்து பல்வேறு காரணிகளோட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, அவர் வந்து இப்போ நடிகர் சூர்யா மாதிரியான ஒரு சமூக நலத்திட்டங்கள் செஞ்செல்லாம் அவர் அறிமுகமாகலை. அவர் அவர் பேசி நம்ம யாரும் பார்த்ததே இல்லை. யாருக்குமே எங்கேயுமே அவரோட எந்த அனுபவம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு முற்றிலும் புதிதான ஒருத்தர், திரையோட பிம்பத்தோட. அவரை பற்றி யோசிக்கிறீங்கன்னா திரையில் அவரோட கேரக்டர் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அதனால அது அவர் மீதான ஒரு அளவு கடந்த அன்பு, ஒரு ரசிகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவருக்கு வந்து இருந்தது. அப்போ அவர் வந்து அரசியல் வர்றதுங்க தேர்ந்தெடுத்து அதற்கான கூட்டங்களை நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த தளத்தில் ஒரு புது ஜென்ரேஷன் உள்ளே வர்றாங்க. வாக்குகள் பற்றியான ஒரு பார்வை வருது. அப்படிங்கும் பொழுது சமூகத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்திருக்குங்கிறது கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்துக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பிஜேபியோ நாம் தமிழரோ செய்த பொழுது, திராவிடத்தால் வாழ்ந்தோங்கிற சொல்றதுக்கான தேவை 2019, 20, 21, 22 இருந்தது. அதற்கு பிறகு அதைவே நீங்க வந்து ரொம்ப பேச முடியாது. மக்களுக்கு அதை விளக்கிட்டீங்க. ஆனால் திராவிட மாடல் 2.1 தானே முன்னெடுத்துட்டு போனாங்க. அதான் இந்த திராவிட மாடல் 2.1 சொல்றது வந்து இது இந்திய அளவில் மோடி மாடல் இருந்தது. மோடி மாடலுக்கு, இந்துத்துவ மாடலுக்கு மாற்றாக இந்த மாடல் வந்து வைக்க வேண்டியது, பேச வேண்டியது. அது ஒரு தியராட்டிக்கல் லைனில் நம்ம பேசணும். அது வந்து அதை பற்றியான தியரியாக ஒர்க் பண்ணவங்க, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி என்ன, சமூக பொருளாதார வளர்ச்சிகள் பற்றி ஒர்க் பண்ணவங்க பேசிய வார்த்தைகள், இந்த டிராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து வெகு தளத்தில் வந்து பயன்படுத்தணும். அது ஒரு கட்ட வரைக்கும் மக்களுக்கு இது என்ன முன்னேற்றங்கள் வந்ததுங்கிற ஒப்புமை கொடுக்கறதுக்கு. ஏன்னா பிஜேபி மாடலா அல்லது தமிழ்நாட்டு மாடலா, அல்லது பிஜேபியுடைய ஆரிய மாடலா, தமிழ்நாட்டு திராவிட மாடலாங்கிற இடம் வரைக்கும் அந்த ரெண்டு முரண்பாடுகள் அளவில் சரி. ஒரு இடத்துல பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இல்லை, பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்த முடியலங்கிற இடம் வந்ததுக்கு பின்னாடி அதைவே நம்ம தொடர்ச்சியாக சொல்ல முடியாது. சரி, அதுவே தொடர்ச்சியாக சொல்ல முடியாது. அப்போ இந்த கருத்து நீங்கள் அது மீறி வந்து திராவிட ஒரு கோட்பாடு அரசியல் திமுக முன்வைக்கும் பொழுது, ஏன்னா வேற எந்த சமயத்தையும் விட திமுக முன் வச்சது. அண்ணா காலத்துக்கு பிறகு, நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கொள்கை அரசியலை வந்து முன் வச்சு பேசினார் முதலமைச்சர். அவர் அப்படியான ஒரு அரசியலை பேசுறது, புத்தகங்களை வெளியிடுவது, அதிக அளவுக்கு நூலகங்களை திறப்பது, ஒருத்தர் பார்த்துட்டாலே வந்து புத்தகங்களை பரிமாறிக்கொள்வது, பதிப்பகங்களுக்கு முக்கியத்துவம் தர்றது, எழுத்தாளர்களுக்கு முக்கியத்துவம் தருவது, சிந்தனையாளருக்கு தருவது, தமிழருடைய வேர்களை தேடி எடுக்கக்கூடிய வகையில் கீழடிக்கு முக்கியத்துவம் தர்றது, பொருணைக்கு முக்கியத்துவம் தர்றது, அதற்காக நம்ம டெல்லியோட நம்ம நடத்தக்கூடிய சண்டைகள், இப்படியான ஒரு அரசியல் தளத்தை வந்து கட்டமைச்சாங்க. இது வந்து ஒரு வலுவான தளமா கட்டமைக்கப்பட்டது. அறிவு திருவிழா நடத்தப்பட்டது. இந்த அறிவு திருவிழாவா நடத்துறது, இது எல்லாமே வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தமிழர்கள் சார்ந்து, தமிழர்களுடைய வரலாறு, பண்பாடு, மொழி சார்ந்து நிறைய உரையாடல்கள் அறிஞர்கள் பேசினாங்க. பல புத்தக திருவிழாக்கள் நடத்தப்பட்டுச்சு, விரிவுபடுத்தப்பட்டது. அறிவு சமூகமாக தமிழ்நாட்டை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து அவங்க செலுத்தினாங்க. அப்ப இந்த இடத்துக்குள்ளார வர முடியாத ஒரு தரப்பு ஒன்று இருக்கு இல்லையா? இதை புரிந்து கொள்ள முடியாத தரப்பு ஒன்று இருக்குது. இன்னொரு தரப்பு நீங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்வைத்ததற்கு பிறகு இதே அரசியலை உங்களுடைய அமைச்சர்கள் பிரதிபலிக்கிறாங்களா, உங்களோட மாவட்ட செயலாளர் பிரதிபலிக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையாக இல்லை.
பெரும்பான்மை இது நேர் எதிரான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நீங்க எத பேசுறீங்களோ, அதுக்கு எதிராக ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அது தொடர்பற்று இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து கல அளவுல பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து இதுக்கும் அதற்குள்ள வேறுபாடு தெரியுது. நீங்க முதலமைச்சர பார்ப்பதற்கும், அவர் பேசுவதை பார்ப்பதற்கும், அல்ல அவரோட இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் அவங்க பேசுறத பார்ப்பதற்கும், உங்க மாவட்ட செயலாளரையும், உங்க அமைச்சரையும், மாவட்ட அமைச்சரையும் பார்த்தீங்கன்னா, அது முழுமையா வேறையா இருக்கு. இப்ப மக்கள் இதுதான் அனுபவிக்கிறோம் நேரடியாக. மக்கள் நேரடி அனுபவம் வந்து உங்க மாவட்ட செயலாளர் அல்லது அமைச்சர் அவர்களோட இருக்கக்கூடிய உரையாடல் தான் உங்களுக்கு இருக்குது. அங்க வந்து எந்த இடத்துல திராவிடமோ, சிந்தனையோ அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மை இடங்கள்ல இல்ல. மேல் மட்டத்துல அது இருக்குது. அடிமட்டத்துல வேற இருக்குது. இப்ப இவர்கள் இவர்கள் வந்து இதுல இன்னும் சொல்லப்போனா, திமுகவுல இருந்த முக்கியமான அ இந்த 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 நெருக்கடிகளுக்கு உள்ளாவதற்குரிய குற்றச்சாட்டு உள்ளாவதற்கான காரணமா இருந்தது அதிமுகவிலிருந்து வந்த அமைச்சர்கள். அதிமுக காலத்துல அவர்கள் செய்த தவறுகளுடைய சுமையோட தான் இங்க வந்து இறங்குறாங்க. அது இங்கேயும் வந்து அது பிரதிபலிக்குது. சரிங்களா? அப்ப இத வந்து உங்களால கையாள முடியல. அது அவர்கள் வந்து மிக முக்கியமான பவர்ஃபுல் போஸ்ட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்து சமரச அரசியல மேற்கொள்றாங்க. அவங்க எந்த கொள்கை அரசியலையுமே நடத்தல. ஆனா அவங்க தான் எல்லா இடத்துலயும் முன்னிலை பெறுறாங்க. சரி அவங்க பிராந்திய அளவுல ஜாதிகளுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. தலித்துகள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் போது மௌனம் காக்குறாங்க அல்லது தாக்கக்கூடிய அந்த நபர்களை, வன்முறை செய்யறவங்கள பாதுகாக்கக்கூடிய இடம் நடக்குது. இப்ப இப்படியான ஒரு அரசியல் 2க்கும் பெரிய மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு இருக்கு. நீங்க பேசுற அரசியலுக்கும், நடைமுறை அரசியலுக்குமான பெரிய வேறுபாடு வெகு மக்கள் அன்றாடம் பார்க்குறாங்க. சரிங்களா? இப்ப அன்றாட மக்களுடைய வாழ்வியல்ல இது வந்து இடையூறா தருது. பல இடங்கள்ல, பல விதங்கள்ல. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 1,00,000 ஒப்பந்த ஊழியர்கள், பல்வேறு துறைகள் சேர்ந்த 1,00,000 பேத்துக்கு மேல ஒப்பந்த ஊழியர்கள் நீங்க வந்து அவங்க நிரந்தரப்படுத்தி இருக்கலாம். அல்லது உங்களுக்கு ஊதிய உயர்வு குடுத்திருக்கலாம். ஒரு 15, 20,000 ஊதிய உயர்வு குடுத்திருந்திருக்கலாம். இதெல்லாம் செஞ்சதுன்னா ஒரு அந்த அ அடித்தட்டு மக்கள்ல இருந்து தான் அந்த இடத்துக்கு வர்றான். ஒப்பந்த ஊழியரா வர்றான். அவனுக்கு நீங்க பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அழுத்தம் இருக்குது. ஆனா நீங்க வேற ஒரு படத்த சொல்றீங்க, காமிக்கிறீங்க எங்களுக்கு. ஆனா என் வாழ்க்கையில இன்னும் ரூ. 15,000 சம்பளத்துக்கு, 12,000 சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்குறேன். எனக்கு பணி நிரந்தரம் இல்ல. அப்படின்னு ஒரு பெரிய செக்ஷன் வந்து சேருது. நீங்க வந்து அடிமட்டத்தில இருக்கக்கூடிய அந்த அ பிலோ மிடில் கிளாஸ் இருக்காங்க. நடுத்தர வர்க்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு ஓப்பனிங் வந்து சலுகை நலத்திட்டங்கள் மட்டுமே பத்தாது. அவங்க வறுமையில இருக்கிறவங்க இல்ல. அவங்க ரூ. 1000 முடியாதவங்க இல்ல. அது அவங்களுக்கு சின்ன சுதந்திரம் குடுத்துச்சு. அது தப்பு இல்ல. ஆனா அவங்க அத கடந்த தேவை அவங்களுக்கு இருந்தது. சரிங்களா? இப்ப வந்து என்னுடைய என்னுடைய வேலை உறுதிப்படல. கிட்டத்தட்ட வந்து மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, செவிலியர் துறை, தூய்மை பணியாளர் துறைன்னு எடுத்துட்டோம்னா, இந்த துறைகள்ல உங்களுக்கு மருத்துவ கட்டமைப்புல மட்டுமே அத்தனை துறைகள். அதுல இருக்க லேப் டெக்னீஷியன்ஸ் தனியா இருக்கிறாங்க. அதுல இருக்க தூய்மை பணியாளர்கள், அதுல இருக்க செவிலியர்கள், அதுல தாய் சேய் நல செவிலியர்கள், ஊரகத்துல இருக்கக்கூடிய செவிலியர்கள். இப்படி இத்தனை பேருக்குமே பணி நிரந்தரம் அல்லாத தன்மைகள். இப்படி ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் ஆட்கள் வந்து அ அந்த நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழ ஒரு போராடிக்கிட்டு இருக்க மக்கள்ல இருந்து வரக்கூடியவங்க. டிப்ளமோ படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஐடிஐ படிச்சுட்டு வந்துரும். அவங்களுக்கு வந்து மேல டிகிரி படிக்க முடியாது. அதுக்கு மேல படிக்க முடியாது. இன்ஜினியரிங் படிக்க முடியாது. அப்படி வந்திருக்க மக்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய எந்த இதுவுமே நடக்கல. அத நாங்க பலமுறை வலியுறுத்தினோம். இந்த செக்ஷன் தாங்க சமூகத்தில அடுத்த கட்ட வளர்ச்சிய இவன் தான் ரொம்ப லாயலா உங்களுக்காக பேசுவான். அவன் தான் 10 பேர் போய் பேசுவான். நீங்க ஒரு 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 என்ன சொல்றது? அர்பன்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ஸுக்கான விஷயங்கள் இருக்குல்ல. நீங்க ஆனா ஹேப்பி எஜுகேஷனுக்கான முக்கியத்துவம் இந்த ஆட்சியில் நடந்தது இல்லைங்க. இல்லையா? எஜுகேஷனுக்கான முக்கியத்துவம் மக்கள் மனதில இருக்கு. அதுக்கான வழிமுறைகள் நீங்க செஞ்சீங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது போதுமான அளவுக்கு அடித்தட்டு மக்கள்ட்ட போறது இருக்குல்ல. நீங்க எந்த வர்க்கத்துக்கு நீங்க பேசுனீங்க? புரியுதுங்களா? இப்ப நீங்க நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நூலகங்கள் அருமையான கட்டமைப்புகள் வந்தது. அதுல புத்தகங்கள் கிடைத்தது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் இருந்தது. கம்ப்யூட்டர்ஸ் ஆக்சஸ் இருந்தது. அவைலபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஆனா இதற்கு கூட போக முடியாத ஒரு செக்ஷன் இருக்குல்ல. சரிங்களா? இப்ப நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு நீங்க கொண்டாடி வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கான எல்லா உதவியும் நீங்க செஞ்சீங்க. எடுக்க முடியாதவன்னு ஒருத்தன் இருக்கான்ல. போக முடியாதா? 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியாதா? 12ஆம் கிளாஸ் மேல போக முடியாதவன் இருக்கான்ல. அவன் வேலை செய்யக்கூடிய இடம் இருக்குல்ல. மிகப்பெரிய அளவுக்கான சூப்பர்வைசிங் லெவல்ல, ஃபோர்மன் லெவல்ல, அதுக்கு கீழ இருக்கக்கூடிய லெவல்ல இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கான பணி நிரந்தரமோ, சம்பள உயர்வோ உறுதி செய்யப்படல. சரிங்களா? ஆனா என்ன ஆகுதுன்னா, மின்சார கட்டணம் ஏறுது. உங்களுக்கு வாடகை ஏறுது. அப்ப இந்த செக்ஷன் வந்து நசுங்குது. இவங்க தான் அதிக அளவுக்கு வந்து என்னன்னா, இந்த பிரச்சனையிலருந்து வெளிய போணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதுக்கு மேல் மட்டத்தில இருக்கிறவனுக்கு வசதி கிடைச்சா போதும். என் ரோடு தூய்மையா இருந்தா போதும்பா. எனக்கு வந்து ரோடு நல்லா இருந்தா போதும்பா. தண்ணி எனக்கு வரணும்ப்பா. கரண்ட் வரணும். அது அவங்க வந்து என்னன்னா, அதுக்கு மேல கூட ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள்.
ஆனா இவங்க வந்து அன்றாட வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்க மக்கள். அப்ப இந்த மக்களுக்கான ஒரு ஒரு தீர்வு புரோகிராம்ஸ் வந்து பார்த்தா போதுமானதா? இல்ல. அப்ப இவங்க பணி நிரந்தரத்துக்கு கேட்குறாங்க. அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பணி நிரந்தரங்கிற இடமே ஒரு கேள்விக்குறி தான் போகும். இத அப்சர்வ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்கள வந்து வேலைக்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னொரு பெருந்தெருல படிச்சுட்டு இருக்க இதே மாரி படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவன் தான் விஜய் ரசிகரா இருப்பான். வேலை செய்றவங்க சினிமா ரசிகர்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, இப்ப நடைமுறையில எதார்த்தத்துல என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைய தீர்க்க முடியாது. அப்ப என் கனவு உலகத்துல ஒருத்தர் தீர்க்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு. இல்லைங்களா? அப்ப நான் வந்து எதார்த்தத்துல எனக்கு வந்து எந்த தீர்வும் வரல அப்படிங்கிறப்ப என்ன ஆகுறேன் நானு? எனக்கு மனசுல பட்டாலும் கூட நான் வந்து வேற ஒரு தீர்வுக்கு தான் வந்து நான் போக ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த இடம் வந்து இல்லாமல் போனது. அப்புறம் நீங்க ரொம்ப இது இது இந்த இந்த பிரச்சனை குறித்து பேசவே முடியல. இந்த பிரச்சனை குறித்து பேச முடியாததுக்கு ஒரு இது குறித்து பேசும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு திமுகவோட ஐடி விங் என்ன பண்ணுது? கடுமையா ஒரு முத்திரை குத்துறது, உங்கள இழிவுபடுத்துவது, கொச்சைப்படுத்துவதுங்கிற ஒரு வேலைய இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குன்னு யூடியூபர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இது இல்லாம அவங்க திரும்ப திரும்ப பழைய தரப்பு நான் திராவிடம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த புள்ளிவிவரம் என்னாச்சு தெரியுமா? இட்ஸ் ஆல் ஓகே. என்னோட பாஸ்ட் வந்து நான் எவ்வளோ காலம் என் தாத்தா கதைய பேசுறது? இல்லைங்களா? இப்ப வீட்ல நம்ம மகன்ட்டயோ, மகள்ட்டயோ போய், "உங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டான் தெரியுமா? உங்க தாத்தா என்ன கஷ்டப்பட்டான் தெரியுமா? நாங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனோம் தெரியுமான்னா?" அது கேட்குமா அது? ஒரு தடவ கேட்கும். ம். ஆனா 2வது இந்த ஆட்சி காலத்துல இந்தியாவிலேயே இல்லாத ஒரு ஜிடிபி குரோத்த குடுத்துருக்கிறோம். இரட்டை இலக்க வளர்ச்சிய குடுத்துருக்கிறோம்ன்ற பிரச்சாரமும் முன்வைக்கப்பட்டுச்சு இல்லையா? ஒண்ணு அது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க இரட்டை இலக்கு வளர்ச்சி நிலை இந்த இந்திய சூழலுக்குள்ள, மோடி அரசு குடுத்த நெருக்கடிக்கு நடுவுல அத வந்து அச்சீவ் பண்ணாங்க. அத வச்சு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கடனோட வருமானத்துக்கு ஏற்றது தானே கடனு. அந்த கடன வச்சு நீங்க நெறைய திட்டங்கள நடைமுறைப்படுத்த முடியுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பொருளாதார அளவுல அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சாமானிய மக்களுக்கு இது புரியுமா? இப்ப ட்ரிக்கிள் டவுன் எக்கானமியா வந்து மாறுதுன்னா, மேல நடக்கக்கூடிய வளர்ச்சி என் வீட்டுக்கு வந்ததா? என் இடத்துக்கு வருதா? 5 ஆண்டு காலத்துக்குள்ள அது பாசிபிள் கிடையாம இருக்கலாம். ஆனா 5 ஆண்டுக்குள்ள வர்றதுக்குள்ளார இவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு வேலைய செய்யணும்ல. இல்லைங்களா? அது வந்து சிக்கலான ஒரு விஷயம் தான் அது. அதையெல்லாம் பேச பேச இப்ப இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லுவதற்குரிய எந்த வாய்ப்புகளும் நம்மளுக்கு வந்து இல்ல. பேசக்கூடிய எல்லாமே வந்து முடக்கப்பட்டது. அது யாருக்கும் அந்த ஸ்பேஸ் இல்ல. அப்ப இந்த ஐடி விங் என்ன பண்ணுச்சு? பென் டீம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோரோட அதே வடிவத்த எடுத்துட்டு வந்து, நான் அவங்களுக்கு இவ்வளவு வசதி பண்ணோம், நலத்திட்டங்கள் பண்ணோம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அது மெசேஜ் ஃபெட்டிக்ன்னு சொல்லுவோம். எவ்வளவு தடவ தான் கேட்கறது காதுல? உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பாட்ட ரிங்டோனா போட்டு 100 தடவ கேளுங்க. கேட்க முடியுமா? ஓகே. இல்ல. அது எத்தன காலத்துல எத்தன இடத்துல பேசுவீங்க நீங்க? போர் அடிச்சுச்சு ஒரு இடத்துக்கு இல்ல மேல. போர் அடிக்கிறது இல்லைங்க. அது ம். வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல தெகட்டும்ல. அதுக்கப்புறம் நாங்க வெறுப்பாகும்ல. தேர்தல்லயும் அதானே பண்ணாங்க. நாங்க 1,00,000 ஒரு ரூ. 1000 தர்றோம். நாங்க ரூ. 8,000 தர்றோம். நாங்க இந்த ஸ்கீம் தர்றோம், அந்த ஸ்கீம் தர்றோம். சி இது மட்டுமே இல்ல. அரசியல் பேசுங்க. இப்ப நின்னு மக்கள் கேட்கறான். நாங்க போய் பேசுற இடத்துலலாம் இந்த அரசியல பேசாதீங்க. பேசினா வந்து நீங்க கடவுள் மறுப்ப பேசிருவீங்க. நீங்க கான்ட்ரோவர்சிய கொண்டு வந்துருவீங்கன்னு பயந்து சாவாங்க. ஆனா நம்ம மக்கள்ட்ட நான் திருப்பரங்குன்றம் பிரச்சனைய பத்தி நான் பேசுறேன். இவங்க எப்படின்னா சனாதனம் வச்சு என்னென்ன பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு, மதுரையில நானு பூமிநாதன் அவருடைய இதுக்காக நான் நின்னு பேசுறேன். மக்கள் கூடுறான். கொந்தளிக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, "இவங்க இந்த விஷயத்த பேசுறதுக்கு ஆள் இல்ல சார். எங்க ஊர்ல இருந்து கலவரம் பண்ண வந்தாங்க சார்." அப்படின்னு பேசுறான். புரியல. அப்ப நீங்க அந்த தீவிரமான ஒரு அரசியல பேசக்கூடிய ஒண்ணும் இல்லைங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வேற யார் பிரச்சாரத்துக்கு போயிருந்தா? போன தடவ பல பேர் போயிருந்தாங்க. கருப்பழனியப்பன் போன்றவங்கலாம் ரொம்ப எளிமையா மக்கள்ட்ட கருத்த விளக்கக்கூடியவங்கலாம் போனாங்க, பேசுனாங்க இல்லையா? அப்ப அந்த தரப்புலாம் இங்க இருந்துச்சா இன்னைக்கு? அப்படி எதுவுமே இல்ல. அதுதானே வரணும் இன்னைக்கு. மக்கள்ட்ட அந்த அரசியல் விவாதங்கள் நடக்கணும். தேர்தல் அது எதுவுமே இல்லாம, நான் வந்து உங்களுக்கு இது குடுத்துர்றேன், அது குடுத்துர்றேன், அப்புறம் காசு குடுத்துர்றேன், பணத்த வச்சுக்கோங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவானா? நீங்க எவ்வளோ காலம் மக்கள் அப்படி நடத்துவீங்க? அது அவமானமா ஃபீல் பண்றான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க 6,000, 8,000 குடுத்த தொகுதிகள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அப்ப அந்த மக்கள் மதிச்சானா அத? ஒரு கட்டத்துல மக்கள் அத அவமானமா பார்ப்பான். அல்லது குடு வச்சுக்கிறேன் நானு. இந்த பணம் உனக்கு எப்படி எங்கேருந்து வந்துச்சு? நான் வேற யாரோ போறேன். அப்படிங்கிற இடத்துக்குலாம் நகர்றான் அவன். இப்ப நீங்க நீங்க நல்ல திட்டங்கள செய்து, நல்ல நல்ல ஒரு என்னது ஒரு முயற்சிகள முன்னெடுத்துட்டு, அது குறித்தான அரசியல பேசல. வணிகத்தன்மையா அத அணுகுனீங்க. கமர்ஷியலைஸ்டா டீல் பண்றது இருக்குல்ல. நான் கமர்ஷியலான ஒரு விஷயங்கள டீல் பண்றது இருக்குல்ல. அத நீங்க செஞ்சீங்க.
அது வந்து ஒரு மோசமானதா போணுச்சு. அப்புறம் இன்னொரு இப்போ முக்கியமான குறிப்பா மத்திய அரசினுடைய தாழ்த்தப்பட்ட, அ ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து ஒன்றிய அரசு நிறுத்திட்டாங்க. ஆனால் மாநில அரசு அத நடைமுறைப்படுத்துனாங்க. குடிமைப்பணி தேர்வுகளுக்கான அந்த பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லா தரப்பு மாணவர்களையும் அழைத்து வந்து ஆமா. குடுத்தாங்க. அவங்க வெற்றி பெற்றாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அப்போ அதை அதை குறித்தான அரசியல். இப்ப நீங்க எஸ்சி, எஸ்டி மக்களுக்கான, மாணவர்களுக்கான ஒன்றிய அரசு, மோடி அரசிலிருந்து வர வேண்டிய தொகை நிறுத்தப்பட்டதுனால, பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் பல பேர் கல்லூரி படிப்பை விட்டாங்க. இது என்னைக்கா சொல்லப்பட்டுச்சா? எங்க சொல்லப்பட்டிருக்கா? எங்கேயாவது பேசுனாங்களா? இல்ல. நீங்க தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஸ்கேப்ல 22% குறைந்தபட்சம் பட்டியல் சமூக மக்கள் வாக்குகள் இருக்கு. இவங்க வந்து எல்லா தொகுதிகள்லயும் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. பட்டியல் சமூக மக்கள். மத்ததெல்லாம் வந்து பிசி பாலிடிக்ஸ் குறிப்பிட்ட பகுதிக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்க. இவங்க பரவலாக எல்லா இடத்துலயும் வாக்குகள கையில வச்சிருக்கக்கூடியவங்க. சில இவங்க கிட்ட தான் ஒரு டிஸ்கன்டென்ட் இருக்குது. இவங்க கிட்ட தான் ஒரு மக்கள்ட்ட அரசுகிட்ட இருந்து எதிர்பார்ப்பும், ஏமாற்றமும் இவங்க கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த மக்கள் வந்து எப்படி கையாளப்படுறாங்கங்கிறத கவனிப்பாங்க. சரிங்களா? இப்ப தலித்துகள் மீதான தாக்குதல், வன்கொடுமைகளை சரிங்களா நடக்கும் பொழுது, திமுக அரசு அதுக்கு கவலைப்படாம கண்டுக்காம போனாங்க. இப்ப வேங்கை வயல் பிரச்சனையெல்லாம் உடனடியா தீர்த்திருக்க வேண்டிய பிரச்சனை. பல இடங்கள்ல தூண்டப்படுது. ஜாதி வெறி தூண்டப்படுது. இந்துத்துவ அமைப்புகள் பல இடத்துல தூண்டுனாங்க. அது மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா, சொல்லியிருக்க மாட்டானுங்க. ஆனா என்ன ஆச்சு, உங்களுக்கு மாவட்ட செயலாளரா இருக்கிறவங்களோ, அமைச்சரா இருக்கிறவங்களோ, அல்லது அந்த ஜாதியை சேர்ந்த பொறுப்பாளர் என்ன பண்றாங்க, இல்ல எங்க ஜாதிக்காரன எதுவும் கை வச்சிராதீங்கன்னு. இல்லன்னா ஜாதி ஓட்டு போயிரும்னாங்க. இப்ப எங்க போச்சு? அத சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல. இது எங்க சாதி, எங்க பையனுங்க இப்படி பண்ணிட்டானுங்க. ஆனா நீங்க காப்பாத்தணும். அதெல்லாம் கை வச்சிராதீங்க. வழக்கு போடாதீங்கன்னு காப்பாத்துன ஆள்லாம் இருக்கானா, அந்த ஜாதிலாம் இப்ப ஓட்டு போட்டுச்சா? அந்த இளைஞன் வந்து ஓட்டு போட்டானா? அப்ப இந்த மாரியான பிம்பத்தல யார் குடுத்தா? அப்ப அது என்னன்னா தமிழ்நாட்டுல பட்டியல் சமூக அந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து தேர்தல் வெற்றி தோல்வி முடிவு செய்யக்கூடிய சக்தின்றத நிராகரிக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு தெரியுது. அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் மேல அவங்க வெளிய கொண்டு வரதுக்காக பல நெருக்கடிகள பண்ணாங்க. அப்புறம் விஜய் வரும்பொழுது விடுதலை சிறுத்தைகள கையில எடுத்துக்கணும். தங்கள கூட்டணி வரணுன்ற பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஏன் அம்பேத்கர் எடுத்தாரு அவரு விஜய்? தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவர் அம்பேத்கர் நடிகர்கள் வந்து அம்பேத்கர் எடுத்து பேசியிருக்கிறாங்க? அம்பேத்கரோட கருத்துக்கள அவர் அடுத்து பேசல. ஆனா, அது ஏன் ஒரு மையமா வச்சாங்க? ஏன்னா பட்டியல் சமூகம் வந்து தேர்வுகளை தேர்தலை முடிவு செய்யக்கூடிய ஆற்றல். அத யாரும் பேச மாட்டாங்க. நான் இந்த பெரிய சாதி, இவங்க தான் பணம் நெறைய வச்சிருக்காங்க, இவன் தான் முடிவு பண்ணுவான். அப்படிலாம் இல்ல. பட்டியல் சமூகம் தான் அத முடிவு செய்யுது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஏன் டார்கெட் பண்ணப்பட்டுச்சு? எல்லா கட்சியாலும் நீங்க எச் ராஜா திரும்ப திரும்ப திருமாவ கொச்சைப்படுத்தி பேசுவாப்ல. பிஜேபி காரன் கொச்சைப்படுத்தி பேசுவாப்ல. தமிழிசை பேசும். இந்து முன்னணிக்காரன் அசிங்கமா பேசுவான். ஜாதி தலைவர்கள வச்சு பேச வைப்பாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணாங்க? இவர் வந்து திமுக விட்டு வரமாட்டாரு. இவர் திமுகவுக்கு அடிமையா இருப்பாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அவர் வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான, சனாதனத்துக்கு எதிரான நிலைப்பாடோட நான் இருப்பேன். அதான் என் நிலைப்பாடுன்னு சொல்ட்டாரு. அப்ப இவர வந்து இழுக்க பார்த்தாங்க. பல்வேறு வழியில அது வந்து சிதைக்கணும்னு பார்த்தாங்க. முடியல. அவதூறுகள் ஆரம்பிச்சாங்க. மோசமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வேற ஒரு கூட்டணிக்குள்ளார போயிட்டாருன்னா, நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? தலித்துகளுக்குள்ள இருந்து ஒரு செக்ஷன உருவாக்குனாங்க. அவர வச்சு திமுக க்கு அடிமையா அவர் போயிட்டாருன்னா, அங்கருந்து உள்ள இருந்து குரல வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தான் வந்து அப்ப என்னன்னா இது எத சொல்லுது? தலித்துகளோட முக்கியத்துவத்த சொல்லுது. அந்த இடத்துல மிகச் சரியான ஒரு ஒரு முடிவ வந்து திரும்ப எடுத்தாங்க. ஆனால், களத்துல அதற்கான ஆதரவு தளத்தை திமுக வந்து புரிந்து கொள்ளாம விட்டாங்க. சரிங்களா? அப்ப எந்த ஜாதி வந்து இப்ப காப்பாத்துச்சு? அப்ப தலித்துகள் மத்தியில ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து திமுகவுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. நம்ம அதோட இருக்கிறோம். எல்லாம் சரி. ஆனா தாக்கப்படுறோம். நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுது. பிஜேபி தரக்கூடிய நெருக்கடியும் உங்களுக்கு இருக்குது. சாதி தலைவர்கள் இந்துத்துவ அமைப்புகளாக இருந்து இந்துத்துவ அமைப்புல இருக்கிற ஜாதி தலைவர்களால வர நெருக்கடியும் வருது. அப்ப இதுலருந்து என்ன காப்பாத்தல. ஆனா நான் இங்க லாயலா இருக்கேன். அப்படிங்கிற இடத்துல, இவன் எனக்கு எதிரியா இருக்கிறான். நான் இங்க ஆதரவு தர்றோம் ஆனா, இவங்க எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தராதில்ல அப்படிங்கிற சூழல் வருது. அப்ப எனக்கு புதுசா ஒருத்தர் வர்றாரு. இயல்பாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அ என்ன சொல்றது? நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம் வந்து, ஒரு முடிவு எந்த இடத்துல எடுக்கும்? தன்னுடைய இன்றைக்கு சூழல காப்பாத்திக்கிறதுன்னு எடுக்கும் அதுல. இல்லைங்களா? அப்ப அந்த மாரி இருக்க மக்கள்லாம் எங்க போனாங்க? அவர்கள் தான் விஜய் நோக்கி போறாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே கரெக்ட்டா செட் பண்ணப்பட்டுச்சு.
செட் பண்ணப்பட்டுச்சு. அப்ப இது இது ஒரு பார்வைய நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்க மே 17க்கு ஒரு ஒரு விஷயத்த சொன்னதுக்காகவே தனிமைப்படுத்தப்பட்ட நெருக்கடிக்குள்ளானோம். அத நான் சொல்லணும். திமுக ஆட்சிக்கு பிறகு நாங்க ஒண்ணு சொன்னோம், நம்ம எதிர்க்கட்சி வேலை செய்வோம் இயக்கங்கள். மக்கள் பிரச்சனை நம்ம தான் பேசணும். நம்ம தான் எதிர்க்கட்சியாவே இருக்கணும். மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் எதிர்த்து நின்னு கேள்வி கேட்கக்கூடிய இடத்த நம்ம கையில எடுக்கணும். அப்படின்னு தொடர்ச்சியா சொன்னோம். எ கிட்டத்தட்ட அனைத்து சக அமைப்புகளும் எங்கள நிராகரிச்சாங்க. நீங்க கடந்த 5 ஆண்டுல எந்த சமூக இயக்கங்கள் எங்கள மேடையில ஏத்துனாங்க? எந்த இயக்கம் ஏத்துனாங்க? திராவிடம்னு பேசக்கூடிய அமைப்பு, பெரியாரை ஏற்றுக்கொண்ட அமைப்பு, எத்தனை வந்து இந்த எங்கள வந்து மேடையில ஏத்தி நீங்க பார்த்திருக்கிறீங்க? எத்தன பேர் எங்க மேடையில ஏறுனாங்க? நாங்க அப்போ வந்து திரும்ப திரும்ப ஒண்ணு சொன்னோம். எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அரசு பண்ணக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சி வேலைய நம்ம செய்யலனால், அந்த இடத்தை வேறொரு ஆற்றல் வந்து நிரப்பும். வேற தவறான ஆற்றல் நிரப்பும். அரசியலற்ற ஆற்றல் நிரப்பும். அதுக்கு நம்ம அனுமதிக்கக் கூடாது. இப்ப நாங்க எந்த அப்படிதான் நிரப்பியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அது இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு பதில் இல்லல்ல. ஒருவேள விஜய் அத தெளிவுபடுத்தட்டும். இன்ன வரையும் தெளிவுபடுத்தல. அப்படி ஒரு இடத்த கேட்டீங்கன்னா, அவர்ட்ட கேட்கறதுக்கு நெறைய இருக்கு. ஆனா இது வந்து நான் டூ ஏர்லியா நெனைக்கிறேன். ம். ஆமா. நான் டூ ஏர்லியா பார்க்குறேன் நானு. வரட்டும் லெட் ஹிம் கம். ம். வந்துட்டாரு. இனிமேல் வரக்கூடிய இடத்துல அவர் பதில் அளிக்கணும்ன்றத நான் எதிர்பார்ப்பேன் நானு. அப்ப அன்னைக்கு அவர் அளிச்சார்னா மகிழ்ச்சி. சரிங்களா? அப்ப நீங்க அந்த இடத்துக்கு எங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் வருது. இந்தி திணிப்பு வருது. இந்தி திணிப்புக்கு நாங்க போராடணும். எங்க தோழர் சிவா திலீபன் உயிரே கொடுத்தாரு. அதற்கு என்ன எதிர்வினை வந்து தாவேக்கால வந்தது? சரியா நாங்க திமுக விமர்சிச்சோம். ஆனா முதல்வர் ஸ்டாலின் சிவா திலீபன மருத்துவமனையில வந்து பார்த்தாரு. சரில்ல? அப்போ எங்களுக்கு மூலக்கொத்தளத்துல அவருக்கான மரியாதை செலுத்துவதற்கான எல்லா அனுமதியும் வாங்கி குடுத்தாங்க. தாவேக்கால அறிக்கை கூட வரல. புரியுதுங்களா? அப்ப நாங்க அந்த இடத்துல தான் நாங்க பார்க்க முடியும். இப்ப ஒன்றிய அரசுக்கு எதிரா நடத்தக்கூடிய சண்டைகள்ல, அவங்க எந்த இடத்துல இணைஞ்சாங்க? பார்த்தா இல்ல. அப்ப இதத்தான் நாங்க திராவிட எங்களை வந்து நிராகரித்த, எங்களை தனிமைப்படுத்திய இயக்கங்கள பார்த்து நாங்க கேட்கிறோம். இந்த இடத்துக்கு யார் விட்டா? ஒரு ஆளும் கட்சியோடு சேர்ந்து நின்னெல்லாம் ஆளுங்கட்சிய காப்பாத்தின அதிகாரத்த காப்பாத்துறது நம்ம வேலை இல்ல. ஏன்னா நம்ம கொள்கை முடிவு நம்ம எடுக்க முடியாது. நீங்க மசோதாவ நீங்க டிராஃப்ட் பண்ண முடியாது. நீங்க டிராஃப்ட் பண்ண முடியுமா? நீங்க காவல்துறை அதிகாரி நீங்க டைரக்ட் பண்ண முடியுமா? அல்லது வழக்குகள நீங்க நடத்த முடியுமா? அல்லது வழக்குகளுக்கான நீங்க எழுதி தர முடியுமா? நம்ம பண்ண முடியாது. நம்ம மக்களோட தான் நிக்கணும். மக்கள்ட்ட திமுக தவறு பண்ணுச்சா கேட்கணும். அதான் மே 17க்கு முடியும். நாங்க இந்த 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 திமுக ஆட்சி காலத்துல 8 வழக்குகள் வாங்குனோம். எந்த இடத்துல பின்வாங்கல. மாஞ்சோலை பிரச்சனை கேட்டோம். அனகாபுத்தூர் சண்டைக்கு போய் நின்னோம். மீனவ பிரச்சனைக்கு போய் சேர்ந்தோம். ஒப்பந்த ஊழியருக்காக பேசணும். தூய்மை பணியாளருக்காக பேசணும். எல்லா பிரச்சனைக்கும் போன பொழுதெல்லாம் எங்களுக்கு வந்து வைத்த எங்க மேல வச்ச விமர்சனங்கள் என்ன? இவங்க வந்து பிஜேபி உள்ள வர்றதுக்கு வேலை பார்க்குறாங்கன்னு பேசுனாங்க. எதிர்க்கட்சி வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நான் இன்னைக்கும் சொல்றோம். தாவேக்கா வந்தாலும் நாங்க எதிர்க்கட்சி தான். அதிமுக காலத்துல நாங்க எதிர்க்கட்சியா தான் இருந்தோம். திமுக வந்த காலத்துல எதிர்க்கட்சியா தான் இருந்தோம். இன்றைக்கு ஏன்னா மக்கள் சார்ந்து யார் தான் பேசுறது? போய் அரசாங்கத்த அதிகாரத்த யார் போய் கேள்வி கேட்கிறது? யாரு கேள்வி கேட்கிறது? அது மே 17க்கு என்னைக்கு நாங்க எங்க நிலைப்பாடு தான் அன்னைக்கு சரின்னு ஆயிருக்கு. எங்க நிலைப்பாடு தான் அன்னைக்கு சரின்னு ஆயிருக்கு. நம்ம அன்னைக்கு மது பிரச்சனைக்காக சண்டை போட்டோம் எல்லாரும் பேசணும். இப்ப இந்த 5 ஆண்டுகளும் மது பிரச்சனையில இவங்க தீர்வு கொண்டு வரல. யார் பேசுறது? அப்படியே விட்டு போயிருவீங்களா? அத நம்ம தொடர்ச்சியா பேசி இருந்தோம்னா, சரிங்களா? அரசியலற்ற ஒரு அரசியல் வந்திருக்காது. இல்லையா? சுயவிமர்சனம் எடுக்க சொல்லணும். எங்கள மேடையில ஏத்த மாட்டாங்க. எங்க கூட எந்த ஒரு நட்பையும் வந்து பேண மாட்டாங்க. சரி எங்களுக்கு இடமே இருக்காது. எங்க மேடையிலயும் வரமாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு இடத்த மெயின்டெயின் பண்ணீங்கல்ல. இப்ப சொல்லுங்க. பதில சொல்லுங்க. இப்ப இந்த மக்கள் ஏன் அப்படிப்பட்ட முடிவு எடுத்தாங்க? இவன் பிஜேபிட்ட போலல்ல. சரியா? அப்ப ஏன் இந்த மாரி ஒரு முடிவு எடுத்தான்? இவன போய் குறை சொல்லக்கூடாது. தற்கொலைன்னு சொல்ற நாங்க வந்து மறுத்தோம், நிராகரிச்சோம். புரொவோக் பண்ணாதன்னு சொன்னோம். எல்லார் குடும்பத்தில இருந்தா போய் ஓட்டு போட்டுருக்கான். ம். பெருவாரியான மக்கள். அப்ப எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறவனா தற்கூரியா? உங்க அண்ணன், தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா இதெல்லாம் தற்கூரியா? நீங்க அவங்கள அரசியல் படுத்தலங்கிற இடம் தானே. அரசியல் சொல்லி தரலங்கிற இடம் தானே. அத நம்ம மேல தானே விமர்சனமா பார்க்கணும். அப்ப இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பக்கம் ஐடி விங்க பேசுறது, இன்னொரு பக்கம் பெண் டீம் பேசுறது, இன்னொரு பக்கம் வந்து அ நா அடிமட்டத்தில இருக்கக்கூடிய வர்க்க மக்களுக்கான விடுதலைக்கு வழி இல்லாம போறது, வேலைவாய்ப்புக்கு வழி இல்லாம போறது, என்ற இத்தனை பிரச்சனைகள் சேர்ந்திருக்கு. இது எல்லாமே சேர்ந்து விளம்பர அரசியலாவே எல்லாத்தையும் முன்னகர்த்துனாங்க. எல்லா இடத்தையும் நீங்க என்ன பண்ணாங்க இவங்க? நீங்க டைனஸ்டிக் பாலிடிக்ஸ பேசுனாங்க. வாரிசு அரசியல், வாரிசு அரசியல்னு நீங்க என்ன பண்ணீங்க?
உங்க மொத்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிங்கிறது எல்லா மீடியாலும் இருக்குது. எல்லா இடத்துலயும் நீங்க கண்ணுக்கு தடப்படக்கூடிய இடம் இருந்தா மக்கள் கேள்வி கேட்க செய்வோம். எல்லா இடத்துலயும் என்ன வேலை? ஒரு பக்கம் சேகர் பாபு வந்து சனா இது முருகன் திருவிழா நடத்துவாரு. அதுல வந்து அர்ஜுன் சம்பத்தை கூட்டு உட்கார வச்சிருப்பீங்க. ஆனா மே 14 நடத்துறதுல பெரியார் இயக்க கூட்டங்கள்ல நீங்க வரமாட்டீங்க. எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. இப்ப இப்படியெல்லாம் இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் சேர்த்து நம்ம யோசிக்க வேண்டிய, மீளாய்வு செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்கு பார்க்குறேன் நான். அதே சமயத்துல இல்ல மருத்துவர் எழிலன், இப்ப இந்த எங்களுடைய தொகுதி இந்த தொகுதியில அருமையான பணிகள செய்தாரு அவரு. இங்க இருக்கக்கூடிய சாராய கடைகள்லாம் ஒழிச்சு கட்டினார். அந்த ஒழிக்கவே முடியாம 30 ஆண்டுகளாக இருந்த கடைகள். இந்த பகுதி முழுவதும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். பல வீடுகள் இடிக்கப்படாம காப்பாத்தினாரு. இன்னைக்கெல்லாம் அந்த வீடு இனிமேல் இருக்குமான்னு தெரியாது எனக்கு. தமிழ்நாடு முழுக்கங்க இந்த ஆக்கிரமிப்பு, பழைய வீடு இடிக்கப்பட வேண்டும் சொல்லி இடிச்சு வெளிய அனுப்புறது எல்லா இடத்துலயும் நடந்ததுங்க. எழிலன் தொகுதியில நடக்கலைங்க. மருத்துவர் எழிலன்ல. திமுக தோழர் தான். நடக்கல. நடத்த விடல அவர். அவர் தோத்து போயிருக்காரு. சரிங்களா? வருத்தமா இருக்குது. முதலமைச்சர் இல்ல தோத்து போனது மக்கள் வருத்தமா இருக்கு. எதையுமே சிந்திக்காம தானே இப்ப இந்த இந்த ஒரு விஜய்ன்ற ஒரு 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 பிரபலத்த கொண்டாட்டம், வைக்க ஒரு கேளிக்கை மனநிலை இருக்கும்ல. கணக்கு அது அது மெஷர் பண்ணாத ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அப்ப அந்த தன்மைய வந்து அப்படியே வளர விட்டுட்டோம். சரிங்களா? நீங்க எழிலன் போன்றவர் தோல்வின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப மனசங்கடமா இருக்கு. முதலமைச்சர் தோற்றது வந்து நான் பெரிய மன வருத்தத்தோட பார்க்கிறேன். சரிங்களா? ஏன்னா, அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்த குரல், வலிமையான குரல் அவரோட குரல் இந்திய அளவுல. தமிழ்நாட்டினுடைய குரலாக அவர் குரல் இருந்தது. உடனடி எதிர்வினைகள் இருந்தது. டீலிமிட்டேஷன்ஸ்ல அவர் பேசினதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். மாநில த்துல உள்ள இருக்கக்கூடிய தொகுதிகள் மறுசீரமைப்பு சம்பந்தமா அவர் பேசின அந்த பேச்சுக்கள், அதற்காக அவர் செய்த மாநாடுகள், 2 வருஷத்துக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் சம்பந்தமா பண்ணுனது. இந்த இதில பாராளுமன்றத்தில அந்த மசோதா தோற்கடிப்பதற்கான நடத்தின முயற்சிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது. இந்திய அளவிலான பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிரான குரல், வலிமையான குரல், அ முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய குரல். அவர் தோற்கடிக்கப்பட்டது என்பது ஏற்க முடியாது. அது இந்தியாவுக்கு என்ன செய்திய சொல்லுது? அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர பத்தி நல்லாவே தெரியும் எங்களுக்கு. அவர் என்ன யோகியதைன்னு தெரியும். முத்துக்குமார் மரணம் அடைந்த பொழுது, அந்த இடத்துல வந்து அங்க இருக்க மாணவர்கள் விரட்டியடிக்கப்பட்டவர். எல்லாத்தையும் பார்த்துருக்கிறோம் நம்ம. சரி அது மக்கள் அதெல்லாம் பார்க்கல. ஆனா, நீங்க எந்த செய்திய நம்ம மக்கள் உலகத்துக்கு சொல்றோம் அப்படிங்கிற இடம் இருக்கு. அதே மாரி அதிமுகவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது வந்து நீங்க பிஜேபி இல்லன்னா நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஒண்ணும் உங்கள ரைட் ஆஃப் பண்ணல மக்கள். உங்கள மொத்தமா நிராகரிக்கல மக்கள். உங்களுக்கு கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு சீட்ட தான் அதுவும் ஊட்டியில போய் ஜெயிக்கிற அளவுக்கு தான் பிஜேபி லட்சணம் இருக்குன்னா, அந்த கட்சிய எதுக்கு வச்சிருக்கிறீங்க? 40 இடங்கள் அந்த சின்னத்துக்கு குடுத்தீங்க. என்ன ஜெயிச்சான் அவன்? முதலமைச்சர் பிரதமர் வந்தாரு. அவங்களுக்கு பல மாநிலங்களுடைய முதல்வர்கள் வந்தாங்க. சந்திரபாபு நாயுடுவையும் கூட்டு வந்தாய்ங்க. எத்தனையும் செஞ்சு கூட ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு. ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாய்ங்க. அப்ப இன்னும் அதிமுகங்கிறது இன்னைக்கு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல 2 எதிர்க்கட்சியாக திமுக, அதிமுக உட்கார்ந்திருக்கு. ஒரு 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 கியூரியஸான ஒரு சூழ்நிலை இல்லையா? ஒண்ணும் ஒரு ஆமா. ஆளுங்கட்சியா இருப்பாங்க, ஒண்ணு எதிர்க்கட்சியா ஆமா. இருப்பாங்க. இன்னைக்கு என்ன 2மே எதிர்க்கட்சியா இருக்குது. அனுபவமே இல்லாத ஒரு கட்சி, இதுவரைக்கும் வந்து எந்த அனுபவமும் இல்லாத, நிர்வாக அனுபவம் இல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. நீங்க எப்படி ஐஏஎஸ் அதிகாரிகளை கையாள போறாங்க, எப்படி காவல்துறை அதிகாரிகள் கையாள போறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா அப்படி கையாண்ட 2 கட்சிகளும் வந்து வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இது ஒரு ரெவல்யூஷனும் பார்க்கலாமா? இல்லது ரெவல்யூஷன் கிடையாதுங்க. ரெவல்யூஷனுக்கு அஜெண்டா இருக்குதுங்க. எதற்காக யார் வீழ்த்தப்படுறாங்க, எதை கொண்டு வர போறாங்க? என்ன அப்படி லிஸ்ட் இருக்கு? அமைதி புரட்சின்னு சொல்றாங்கல்ல. யார் சொன்னாங்க அப்படி? புரட்சி எப்படிங்க அமைதியா இருக்கும்? ம். பைத்தியக்காரத்தனமா இருக்குது. அமைதியா இருந்தா அது பேர் என்ன புரட்சியா அது? இது வந்து புரட்சி எல்லாம் கிடையாதுங்க. புரட்சி என்பத வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. இது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தேர்தல்ல மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறான். புரியாம ஓட்டு போட்டிருக்கிறான். புரிஞ்சு ஓட்டு போட்டிருக்கான். தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்கிறான். பணத்த வாங்குனாலும் நான் மாத்தி போடுவேன்னு சொல்லி போட்டிருக்கிறான். அப்படிலாம் அந்த இடத்துலலாம் பார்த்தா பணத்த குடுத்தும் ஜெயிக்க முடியலல்ல மக்கள. மக்கள்ட்ட அந்த ஒரு உணர்வு நிலை இருக்குல்ல. அத வரவேற்கணும். அந்த இதுல வரவேற்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிஜேபி ஒழிஞ்சது. நாம் தமிழர் மொத்தமா 4% ஓட்ட விட்டது. சீமான் டெபாசிட் வாங்காம போனது. பார்ப்பன கடப்பாரைய தூக்குறேன். பெரியார ஒழிக்கிறேன்னு போயி உருப்படாம போனது. இதெல்லாம் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இந்த தேர்தல் முடிவுகள்ல நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். எல்லாருமே மீளாய்வு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது. எல்லா தரப்பும் மீளாய்வு செய்வோம். தமிழ்நாட்ட பாதுகாக்கிறதுல கட்சி கடந்து இருக்கணுங்கிறது மே 11 இயக்கத்தோட நிலைப்பாடு. எந்த கட்சி வேணா ஆட்சிக்கு வரட்டும்.
தமிழ்நாடை காப்பாற்றுற வேலைகள் இருக்குது. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு ரெண்டுக்கு தயாரா இருப்போம். அப்ப மீளாய்வுங்கிறது இன்னும் நிறைய செய்ய முடியிருக்கு. அது விமர்சனங்களா வர்றதுனால அது வந்து நீங்க எதிர்நிலையா தான் பார்க்கணுங்கிற இடம் இல்ல. இது தமிழ்நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மீளாய்வு. இந்த மீளாய்வை நிச்சயமா செய்வோம். இப்ப அதில அதிமுகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. திமுக ஒரு நல்ல டீசென்டான இடத்துக்கு நம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துல ஒரு மைனாரிட்டி கவர்ன்மெண்ட் வருது. இப்ப விஜய் உருவாக்குறது மைனாரிட்டி கவர்ன்மெண்ட். இப்போ மைனாரிட்டி கவர்ன்மெண்ட்டா இருக்கக்கூடிய சமயத்துல கூட்டணி கட்சிகளுக்கு வார்த்தைகள கேட்டு தான் நீங்க இயங்க முடியும். அப்ப வந்து உங்களுக்கு என்ன கூட்டணி கட்சி வார்த்தைகள கேட்கிறீங்க, அவங்க கோரிக்கைகள கேட்கிறீங்கன்னா, நீங்க வந்து எதேச்சதிகாரமா பண்ணிற முடியாது. எடுத்தவன் கவுத்தவன அடிச்சு தூக்குறது அந்த வேலையெல்லாம் பண்ணிற முடியாது. அப்ப நீ மைனாரிட்டி ஆட்சிய தக்க வைக்கணும் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுதுன்னு கேட்க வேண்டிய இடத்துக்கு நீங்க இருப்பீங்க. அப்ப உங்க ஜனநாயகம் வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒண்ணு தான் இப்ப உருவாகியிருக்கு. இப்ப இந்த மைனாரிட்டி கவர்ன்மெண்ட்டா எப்படி இது பில்ட் ஆகுது? எத நடைமுறைப்படுத்துதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். இப்ப கம்யூனிஸ்ட்கள் வர்றாங்க, மதிமுக வர்றாங்க, விசிக வர்றாங்கன்னா, அது ஜனநாயக சக்திகளா போகும். ம், ம். அது இல்லாம அதிமுக கூட்டணியிலருந்து கொஞ்சம் பேர் பிச்சு கொண்டாந்து உட்கார வச்சோம்னா, உருப்படாம தான் போகும். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி ஆட்சி நடத்த போறாங்க அப்படின்றத பார்ப்போம். நன்றி. நிச்சயமா, நிச்சயமா. நன்றி. நன்றி.